ஒரு காதல் கதை, ஒரு உண்மை கதை, நீங்கள் யாரும் இதுவரை கேட்டிராத கதை, காலம் கடந்து காத்திருப்பேன் என்ற வாக்கியத்திற்கு பொருந்தும் கதை, காகிதத்தில் வரையப்பட்ட ஓவியம் காவியமான கதை, வெளிநாட்டில் வாழ்ந்த ஒரு உண்மை காதலனின் கதை. என் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களின் மனநிலையும் அவர்களுடைய உண்மை கதையும் உங்களுக்கு உறக்கச் சொல்ல வந்திருப்பது நான் உங்கள் எம்ஏ வர்மா. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 1990ஆம் ஆண்டு நம்ம தமிழகத்திலிருந்து புதுக்கோட்டையிலிருந்து அரபு நாட்டுல காலடி எடுத்து வச்ச தமிழனுக்கு அவன் மனசுல ஓடுற ரெண்டு விஷயம் என்னன்னா அவனுடைய காதலும் அவனுடைய காதலியும் தான். இது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா 1988ஆம் ஆண்டே வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் கல்லூரி படிக்கிறாங்க. 2 பேரும் இருவேறு ஜாதியை சேர்ந்தவங்க. இந்த காதல் எப்படி ஒண்ணு சேர்ந்துச்சு அப்படின்னா நீங்க கடைசி வரைக்கும் பார்த்துதான் வேற வழி இல்லை. ஏன்னா நான் இதை கேட்கும் போது, நான் இதை படிக்கும் போது என் மனசுல ஓடுனதுல என்னன்னா அந்த காலத்துல இப்படி ஒரு காதலா, இந்த காதலிக்காக இவன் இதெல்லாம் பண்ணியிருக்கானா, என்னடா ஜாஜகானும் என்னடா மும்தாஜிங்கிற அளவுக்கு இவங்களுடைய காதல் இருந்திருக்கு அப்படின்னா நீங்க கண்டினியூஸா பார்த்துதான் ஆகணும். கல்லூரி படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் வந்து ஒரு பிளான் பண்றாங்க. அந்த பிளான் என்னன்னா 2 பேரும் தனியா சந்திக்கிறது மட்டும்தான். அந்த சந்திப்புல என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த காதல் என்ன சொல்றா அப்படின்னா அந்த காதலன் கிட்ட நம்ம காதல் ஒண்ணு சேரணும் அப்படின்னா நான் சொல்ற ஒரு 3 விஷயத்த நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது, சரி நீ சொல்லு, நான் கேட்கறேன், உனக்காக நான் இதையும் கேட்பேன் எதையும் கேட்பேன், என்ன வேணா பண்ணுவேன், காதல் அதான் காதல். இப்படி சொல்லும் போது அவ முதல் விஷயம் சொல்றா என்ன அப்படின்னா எனக்காக நீ வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது காதலன் சொல்றான் சிரிச்சுக்கிட்டு, சரி நான் 4 நாள்ல போயிடுவேன், எங்க ஊர்ல பக்கத்தாண்ட ஊர்ல கேட்டிருக்கேன் கம்பெனியில, அவங்க வந்து வேலை தரேன்னு சொல்லியிருக்காங்க, நான் போறேன்னு சொல்லும் போது இல்ல நீ தமிழ்நாட்டுல இருந்து வேலைக்கு போக கூடாது அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படியா, கொஞ்ச நேரம் யோசிச்சு அவன் பதில் சொல்றான். சரி அப்படின்னா எங்க மாமா வந்து பெங்களூர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றாரு, நான் வந்து அங்க போய் வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் 3வது விஷயம் சொல்றா, நீ இந்தியாவிலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு அவனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னன்னா ஒரு பொண்ணை நம்ம சின்சியரா லவ் பண்ணும்போது நீ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடாது, இந்தியாவிலேயே இருக்கக்கூடாது அப்படின்னா இவன் நம்மளை கழட்டி விடுறதுக்கு தானே பிளான் பண்றா அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த காதல் எங்க வந்து முடியுது அப்படின்னா சரி அப்படியா, ஆனா நான் இந்தியாவிலேயே வேலை பார்க்க முடியாதுன்னா நான் எங்க போகட்டும் அப்படின்னா நீ ஃபாரின் போகணும் அப்படின்னு சொல்றான். இவன் ஏன்னு சொல்லி கேட்கும் போது அவன் என்ன சொல்றான்னா நம்ம 2 பேர் இருவேறு ஜாதியை சேர்ந்தவங்க. இது அடிக்கடி சொல்றோம்னா இந்த இருவேறு ஜாதி எப்படி ஒண்ணு சேர்ந்துச்சு அப்படின்னா நம்ம 2 பேர் இருவேறு ஜாதியை சேர்ந்தவங்க, நம்ம காதல் ஒண்ணு சேரணும் அப்படின்னா நீ பல தியாகங்கள் செஞ்சுதான் ஆகணும், நானும் பல தியாகங்கள் செஞ்சுதான் ஆகணும். இதுல முதல் விஷயமா நம்ம 2 பேரும் பிரிஞ்சு இருந்தாதான் நம்ம காதல் ஒண்ணு சேரும் அப்படின்னு சொல்லும் போது பிரிஞ்சிருந்தா எப்படி ஒண்ணு சேரும் அப்படின்னு சொல்லும் போது இல்ல உங்ககிட்ட எதுவுமே இல்ல, எங்க வீட்டுல கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க, நீ இங்கிருந்து வேலைக்கு போனீங்கன்னா காதல் பாருங்க, நீ இங்கிருந்து வேலைக்கு போனீங்கன்னா நீ வாங்குற சம்பளமும் செலவு பண்றதுக்கே சரியாயிடும், நீ வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் மிச்சம் பண்ணுவேன் அப்படிங்கிறது முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன, நீ இங்கிருந்த அப்படின்னா எனக்கு அடிக்கடி பார்க்கணும்னு வருவேன், என்னை அடிக்கடி கூப்பிடுவேன், அதனால நான் வந்து அடிக்கடி வந்து பார்க்க முடியாது, ஏன்னா வெளியில யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அது பிரச்சனை ஆயிடும், நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரவே முடியாது, இதுதான் வந்து முதல் மெயின் காரணம் அப்படின்னு சொல்லும் போது சரி, ஆனா என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை, எனக்கு யாரையும் வெளிநாட்டுல தெரியாது, நான் எப்படி வெளிநாட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லும் போது அவளே சொல்றா, நீ முதல்ல பாஸ்போர்ட் எடு, பாஸ்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லி என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து ஃபாரின்ல தான் இருக்காரு, நான் அவர்கிட்ட பேசி உனக்கு நான் வந்து விசா வாங்கி கொடுக்குறேன், நீ கிளம்புன்னு சொன்னோம்னா இவனும் சரின்ட்டு அங்கிருந்து வருத்தத்தோட கிளம்பி போயிட்டு பாஸ்போர்ட் எடுத்துட்டான். பாஸ்போர்ட் எடுத்தோன்னா அவன் காதலிக்கிட்ட சொல்றான், சரி நான் பாஸ்போர்ட் எடுத்துட்டேன், இப்ப என்ன பண்ணட்டும்னு கேட்கும் போது இவன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கான்னா இவன் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட பேசி இருந்திருக்கான், வீட்டுக்கே தெரியாம பேசி இது போல எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான்ப்பா, ஏழை பையன், அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அவனுக்கு கொஞ்சம் வேலை ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்க, எனக்காக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால அந்த ஃப்ரெண்டோட அப்பாவை என்ன பண்ணிட்டாரு, விசா வந்து முடிவு பண்ணிட்டாரு கொடுக்கறதுக்கு. அப்புறம் இவனோட நம்பர் கொடுத்து இவனை பேச வச்சு அதுக்கப்புறம் இவனை இங்கிருந்து வழி அனுப்புறாங்க. இவன் இங்கிருந்து ஃப்ளைட்ல ஏறி போய் அங்க இறங்குற வரைக்கும் இவன் மனசுல ஓடின 2 விஷயம் என்னன்னா இவனுடைய காதலும் இவனோட காதலியும் தான். அப்ப குடும்ப கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னா குடும்பத்தை விட பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னது அப்படின்னா அவனுடைய காதல் மட்டும்தான். போய் இறங்கணும்னா என்ன ஆகுது அப்படின்னா 4 வருஷம் கான்ட்ராக்ட், அதாவது இந்த காலத்துல தான் நம்ம வெளிநாட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா உடனே ஊருக்கு போயிடலாம், இல்லை வேலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வேற கம்பெனிக்கு போயிடலாம், இல்லை எனக்கு வேலை பிடிக்கலன்னு சொல்லி ஊருக்கே போயிடலாம். ஆனா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா 2 வருஷம் கான்ட்ராக்ட், 4 வருஷம் கான்ட்ராக்ட், 5 வருஷம் கான்ட்ராக்ட்னா நீ அந்த நாட்டுல கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். அப்பா இருந்தாலும் போக முடியாது, அம்மா இருந்தாலும் போக முடியாது, ஆயா இருந்தாலும் போக முடியாது, உனக்கு குழந்தை பிறந்தாலும் போக முடியாது. இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகள்லாம் வந்து கான்ட்ராக்ட் அந்த காலத்துல இருந்துச்சு, இந்த காலத்துல அது இல்லை. 4 வருஷம் கான்ட்ராக்ட், இவனுக்கு வேலை பிடிக்கலனாலும் பிடிச்சாலும் என்ன பண்ணிதான் ஆகணும், 4 வருஷம் அவங்க அதுதான் ஆகணும்.
சரி, இப்போ வெளிநாடு போயிட்டாங்க, இவங்க பேசிக்கவே இல்லையா அப்படின்னா, இந்த காலத்துல தான் வந்து ஆண்ட்ராய்டு, ஐபோனு, இல்ல டேப்லெட்டு, கம்ப்யூட்டர் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒரு போன் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு கடையில ஒரு டெலிபோன் இருக்கும். இவங்க இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பேசி வச்சது என்னன்னா, வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை மட்டும், வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலையில 10 மணிக்கு நான் இந்த கடையில இருப்பேன். நீ வந்து இந்த கடையில இருக்க ஒரு டெலிபோனுக்கு வந்து நீ ஷார்ப்பா 10 மணிக்கு போன் பண்ணிடணும். உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிடுறா. இவன் அதே போல நாள் வாரத்துல வந்து ஞாயிற்றுக்கிழமை அவங்க ரூம்ல இருந்த ஒரு அண்ணா கிட்ட போன் வாங்கி இந்த டெலிபோனுக்கு போன் பண்ணி பேசும்போது கரெக்டா அந்த பொண்ணு தான் பேசுது. இது எப்படி தொடருது அப்படின்னா, நாளுக்கு நாள், அதாவது வாரத்துல வாரம் பேசி பேசி இவங்க காதலை வந்து டெவலப் பண்றாங்க. இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு கல்லூரி படிப்பு முடிச்சுட்டாவே, அந்த காலத்துல 16 வயசுனாவே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. கல்லூரி படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வரன் வந்துகிட்டே இருக்கு. இந்த பொண்ணும் அந்த காரணம் இந்த காரணம்னு சொல்லி அதை தட்டிக்கிட்டே இருக்காங்க. 4 வருஷம் முடியுது. இப்போ 4 வருஷத்துக்கு கழிச்சு அவரு அங்கிருந்து இங்க வராரு. ஊருக்கு வரும்போது அவர் மனசுல ஒண்ண 2 விஷயம், அவருடைய காதலையும் தான். இப்போ அங்கிருந்து வரும்போது அவர் மனசுல ஒண்ண இதெல்லாம் என்னன்னா, நம்ம காதலி எப்படி இருந்திருப்பா, ஏன்னா முகமே பார்க்காம காதலிச்சிருக்கோம் 1990ல. அவர் 1994ல வந்து ஊருக்கு வராரு. அப்படிங்கும் போது முகம் பார்க்காம இருக்கும், கருப்பா இருப்பாளா, சிகப்பா இருப்பாளா, கொஞ்சம் உடம்பு போட்டிருப்பாளா, இல்ல ஒல்லியா இருந்திருப்பாளா, இல்ல என்னைய நினைச்சிட்டு இருந்திருப்பாளா, இல்ல கல்யாணம் ஆயிருக்குமாங்கிற மனநிலையெல்லாம் இப்ப இங்கிருந்து போறவனுக்கும் அப்ப அங்கிருந்து போறவனுக்கும் ஒரே மாதிரியா இருந்திருக்கும். ஏன்னா அது காதல். இறங்குறாரு, ஃப்ளைட்ல இருந்து இறங்கி வராரு. வந்தோடனே அவங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க, அண்ணா இருக்காங்க, பாப்பா இருக்காங்க. நேரம் அங்கிருந்து வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனோடனே அவரு பண்ற முதல் வேலை, செருப்பை கழுத்துல, ட்ரெஸ்ஸை கழுத்துல, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல. உடனே அங்கிருந்து ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு நேரா அந்த பொண்ணு இருக்கிற ஊருக்கு போறாரு. போய் வெயிட் பண்றாரு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்றாரு. அந்த பொண்ணு வரவே இல்லை. என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா, இல்லை தெரிஞ்சிருக்குமா தெரியலையா, இல்லை ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாளா, இல்லை நம்மளை கழட்டி விட்டாளா அப்படிங்கிற சிந்தனையிலே அவர் என்ன பண்றாரு, ரொம்ப வருத்தத்தோட மறுபடியும் வீட்டுக்கு வராரு. இவருகிட்ட இப்போ இவரு இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட என்னெல்லாம் இல்லையோ அவரு அங்கிருந்து திருப்பி வரும்போது இந்த 4 வருஷத்துல எல்லாமே இருக்கு. இந்த காதல் அவரை வளர்த்து விட்டுருக்கு, வாழ வச்சிருக்கு, அவரை உயர்த்திருக்கு. வீடு, பைக்கு, காடு, இது எல்லாமே. அவன் தம்பிக்கு நல்ல கல்யாணம், அவங்க பாப்பாவுக்கு நல்ல கல்யாணம். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இவரும் ஒரு இதுல செட்டில் ஆயிடுறாரு. செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இப்ப இவர்கிட்ட எல்லாமே இருக்கு இல்லையா, இப்போ இவரு தாராளமா போய் பொண்ணு கேட்கலாம். இவரு இங்கிருந்து சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து டைரக்டா வீட்லயே போய் பார்த்துட்டு வந்துருமா அப்படின்ட்டு இவரு வாங்கின பைக் இருக்கு பாத்தீங்களா, வெளிநாடு போய் வாங்கின பைக் இருக்கு பாத்தீங்களா. இப்பெல்லாம் வந்து அம்மா காசுல அப்பா காசுல பைக் வாங்கி ஓட்டுற பசங்க மத்தியில, அந்த காலத்துல வெளிநாட்டுக்கு போய் சொந்தமா பைக் வாங்கி ஓட்டிக்கிட்டு போற ஆட்கள்லாம் ரொம்ப ரேரு. இவர் பைக் வாங்கிக்கிட்டு புல்லட் எடுத்துக்கிட்டு சும்மா டிர்ன்னு போறாரு, மலைக்கோட்டை விசால் மாதிரி. அந்த பொண்ணோட வீட்டுல வாசல்ல வண்டியை நிறுத்துறாரு. போய் அவங்க வீட்டு வாசல்ல வண்டியை நிறுத்தினோடனே அந்த பொண்ணுக்கு அப்படியே கண்டுபிடிச்சிச்சு, நம்ம வீட்டு வண்டி வந்திருக்குடா, போச்சுடா, இவன் தான் வந்திருக்கான், எப்படியும் இன்னைக்கு ஒரு கச்சேரி இருக்கும், எதுக்கு வந்திருக்கான்னு சொல்லியே, ஒரு தபால்காரனா வந்திருக்கானா, பால்காரனா வந்திருக்கானா, இல்ல ஏதாவது விற்கிறதுக்கு வந்திருக்கானா, அந்த மாதிரி வேடத்துல வந்திருக்கானான்னு சொல்லி தெரியலையே. இந்த பொண்ணுக்கு ஒரு ஷாக்கிங்கு. இவரு நார்மலா பேண்ட் ஷர்ட் மாட்டிக்கிட்டு, கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு, கழுத்துல செயின் மாட்டிக்கிட்டு, கையில வாட்ச் போட்டுக்கிட்டு இறங்கி உள்ள போறாரு. உள்ள போனோன்னா, சொல்லுங்கப்பா என்ன வேணும்னு சொல்லி அவங்க வீட்டுல கேட்கறாங்க. எல்லாமே உங்ககிட்ட பேசணும், அதனாலதான் வந்தேன், நான் அந்த ஊர்ல இருந்து வரேன், இந்த ஏரியால இருந்து வரேன், இந்த ஆளுங்க நாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க ஒரு மாதிரி அப்படியா, சரி என்ன வேணும்னு சொல்லுங்கன்னா, உங்க பொண்ணுதான் வேணும்னு சொல்லி ஓப்பனா கேட்டாரு. ஒரு பெண்ணை பெற்றவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கர கோபம் வரும் இல்லையா. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும், நீங்க கொஞ்சம் எனக்காக அதை கேட்பீங்களான்னு சொல்லி சொல்லும் போது, இவங்க வந்து என்ன இங்க வந்து பொண்ணு என்ன அது வேணும்னு இருக்கிற, என்ன பைத்தியமா நீங்க, போயா வெளியா அங்க போ சொல்லும் போது இவர் சொல்றாரு, அம்மா நான் வந்து உங்க பொண்ணை 6 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன், அது உங்க பொண்ணுக்கும் தெரியும், நான் பேசுற ஒரு 5 நிமிஷம் அதை நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னாவே போதும், நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும், உங்க பொண்ணுங்கிறது யாருங்கிறதும் உங்களுக்கு தெரியும், நாங்க எப்படி நான் இந்த வீட்டுக்கு எப்படி வந்தேங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் சரியா சரி அப்படின்னா இவரு அங்க பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு அப்படியே தலையை குனியுது கீழே, எல்லா பொண்ணுங்களும் அப்படித்தானே குனியும், தலையை கீழே குனியுது. குனிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, சரி என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் சொல்றாரு, அப்பா வணக்கம், நான் வந்து இந்த காலேஜில் படித்தேன், உங்கள் பொண்ணு அந்த காலேஜில் தான் படித்தாங்க, நாங்கள் காலேஜ் படிக்கும் போது 2 வருஷம் உங்கள் பொண்ணு நானும் லவ் பண்ணோம், நான் லவ் பண்ணதுக்கப்புறம் 2 வருஷம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ
உங்க பொண்ணு எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கா, என்ன இங்கிருந்து ஃபாரினுக்கு அனுப்பியிருக்கா. அது மட்டும் இல்லை, நான் வெளிநாடு போய் என்கிட்ட என்னெல்லாம் இல்லைன்னு நினைச்சனோ அதெல்லாம் இன்னைக்கு என்கிட்ட இருக்கு. உங்களை விட வசதியில கொஞ்சம் நாங்க இப்போ உயர்ந்துதான் இருக்கோம். உங்க பொண்ணை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குங்க. எவ்வளவு நடந்திருக்கா கல்வி, நம்ம கிட்ட தெரியாம இவெல்லாம் இதெல்லாம் பண்ணிருக்காளே, இது எப்படி நடந்துச்சு, எப்படி இதெல்லாம் பண்ணா அப்படின்ட்டு அவங்க பேரண்ட்ஸுக்கு ஒரு இது. இடையில இவர் என்ன பண்றாரு, பேசிக்கிட்டே சொல்லிட்டே இருக்காரு, நாங்க அந்த மாதிரி இருந்தேன், அதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு வந்தேன், எவ்வளவு சம்பளம் வாங்குறேன், இன்னைக்கு இதை வச்சிருக்கேன் அதை வச்சிருக்கேன் சொல்லிட்டே இருக்கும்போது கடைசியா ஒரு பாயிண்ட், வேல்யூபிளான ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அப்போ இதை விட ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லணும். இவ உங்க பொண்ணு, ஆனா இவ எனக்கு 6 வருஷமா பொண்டாட்டி, இவளுக்காக நான் வந்து ஒண்ணு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலி வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்தவங்க பூரா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய சம்பளத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து நம்மளுடைய பர்சனல் அக்கௌண்ட்டுக்கோ இல்ல நம்ம ஏதாவது ஒரு நம்பிக்கையான ஆளோட அக்கௌண்ட்லயே வந்து போட்டு வைப்போம். எதுக்காகனா நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறம் செலவுக்கு இருக்கலாம், இல்ல பைக் வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, இல்ல ஏதாவது நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரெசென்ட் பண்றதுக்கு இருக்கும் இல்லையா. அதே போல இவரும் அவருடைய சம்பளத்துல 4 வருஷமா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து போட்டு வச்சிருந்திருக்காரு. இவர் ஊருக்கு வர்றதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு, அங்க இருந்துகிட்டு இங்க வந்து அதே ஊர்ல, அந்த பொண்ணு இருக்க ஊர்லயே அவங்க பொண்ணு, அதான் அந்த பொண்ணோட காட்டுக்கு பக்கத்தாண்டியே என்ன பண்ணிருக்காரு, ஒரு 3 ஏக்கர் காடு வாங்கி போட்டிருக்காரு. யாரு பேர்ல, அந்த பொண்ணு பேர்ல. காதல் எங்க மலருது, எப்படி வளருது அப்படின்னா, இந்த காலத்துலதான் லவ் பண்ண தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல 90 கிட்ஸ்லாம் சாரி ஒரு உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அந்த காலத்துல வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. இதை சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு முதல் ஷாக்கு, இவன் நம்ம கிட்ட பேசிட்டு இருந்திருக்கான், நம்ம கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையா அப்படின்ட்டு. 2வது ஷாக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு, நம்ம பொண்ணுக்காக இவன் எவ்வளவு பண்ணியிருக்கானா. அந்த காலத்துல வந்து காடு இருந்தாருன்னா அவன் பெரிய ஆளு, நம்ம பவுன் இதெல்லாம் தாண்டி அவன் காடு வச்சிருந்தானா அவன் பெரிய ஆளுங்கிற மாதிரி. நம்ம பொண்ணுக்காக இவன் 3 ஏக்கர் காடு நம்ம பொண்ணு பேர் எழுதி வச்சிருக்கான்னு சொன்னா, இவன் உடனே அவன் பின் பாக்கெட்ல இருந்து அந்த பத்திரத்தை எடுத்து முன்னாடி டேபிள் வைக்கிறான். நீங்க இதை செக் பண்ணிக்கிங்க, நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் நான் உங்க பொண்ணு மேல எந்த அளவுக்கு உசுரை வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுப்பீங்கன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா எடுத்து பாக்குறாரு, ஒரு இதுக்கு பாக்குறாரு. பார்த்த உடனே ஆமா உண்மைதான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த காதல் அந்த பொண்ணோட கண்ணுல இருந்து முதல்ல கண்ணீரை வரவழைக்குது. உணர்ச்சி வசப்படுற, மற்றபடி இதுல கண்ணீர் வந்து தார தாரையா விழுகுது. இவன் அதை பார்த்துட்டு இவன் அழுக ஆரம்பிக்கிறான். எனக்கு 29 வயசு பையன் ஒரு பொண்ணு அழுகுறான்னா இந்த காலத்துல அழுவான், அந்த காலத்திலே அழுதுருக்கான் அப்படிங்கும் போது எனக்கு ஒரு இது, நம்மளும் வெளிநாட்டுல இருக்கோம், நம்மளை நம்பிலாம் யாருமே இல்லை, இருந்திருந்தா நம்மளும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து வச்சு ஏதாவது பண்ணுவோம். பட் ஆனா யாருமே இல்லைங்கிற வருத்தம்லாம் இல்லை, சந்தோஷம் தான். சிங்கிள் லைஃப் இஸ் பெஸ்ட் லைஃப். கதைக்கு வருவோம். அப்புறம் அழுதவொன்னா பார்த்துட்டு இவனும் அழுவ ஆரம்பிக்கிறான். இவன் அழுகுறத பார்த்துட்டு அந்த ஃபேமிலி என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப மனம் இறங்குறாங்க. கல் நெஞ்சு அப்படியே கரைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சரிப்பா தண்ணி குடின்னு அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்கன்னா சொம்புல தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அவனும் குடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் வந்து நிறைய பேசுறாங்க. ஒரு பெண், ஒரு காதல் அவனை சொந்த ஊர்ல இருந்து வெளிநாட்டுக்கு போக வைக்குது. வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவனுக்கிட்ட என்னெல்லாம் இல்லைன்னு நினைச்சானோ அது எல்லாத்தையுமே வரவழைக்குது. அப்படின்னா அந்த காதல் எவ்வளவு பருவலானது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க இங்க வெளிநாட்டுல யாராவது இந்த போல காதலிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. கேஸ்ட் எல்லாம் அப்புறம் தான், மனுஷனா மதிக்க தெரிஞ்சாவே போதும். காதலுங்கிறது எங்க இருந்தாலும் ஒண்ணு சேரும். நான் ஒண்ணு சொல்லணும், பர்சனலா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு வர கமெண்ட் பொறுத்த வரைக்கும், என் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன்றாரு, எங்க அப்பா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாரு, கேட்டா வேலைன்னு சொல்றாரு. அதெல்லாம் அப்புறங்க. அதாவது நமக்காக ஒரு உறவு அங்க வந்து வெயிட் பண்ணுது அப்படின்னா வேற யாருக்கும் இல்லை, நமக்காக மட்டும்தானே. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 24 ஹவர்ஸுமே யாரும் வேலை பார்க்கறது இல்லை. வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் 8 மணி நேரம், 6 மணி நேரம், 5 மணி நேரம் தூங்கினாலும் மீதி நேரம் 24 ஹவர்ஸுமே நம்ம வேலை பார்க்கறது இல்லை. அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தை உங்களுக்காக வெயிட் பண்றவங்களுக்கு ஒதுக்குங்க. ஏன்னா இந்த காலத்துல வந்து உங்களுக்கு உண்மையா இருக்க ஒரு பர்சனோ, உங்களுக்கு உண்மையா இருக்க ஒரு அன்போ வந்து யாருக்குமே கிடைக்காது. உங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்குங்க. அவங்கள்ட்ட மனம் விட்டு பேசுங்க. இங்க நடக்கிறத அங்க சொல்லுங்க, அங்க நடக்கிறத இங்க கேளுங்க. அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த உறவு வந்து ஒரு பாண்டிங்கோட இருக்கும். இதுல ஏதாவது நான் தப்பா பேசுறேன் அப்படின்னா தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. உங்க வீட்டு பிள்ளையா, உங்க அண்ணனா, உங்க தம்பியா நினைச்சு மன்னிச்சிருங்க. உண்மையா இருங்க.
கண்டிப்பா வந்து உண்மைதான் ஜெயிக்கும், உண்மை காதல் தான் ஜெயிக்கும். நானும் லவ் பண்ணியிருக்கேன், ஆனா இப்போ இல்ல. எனக்கு அந்த உண்மையான காதல், ஒரு அன்பான காதல் வந்து எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அதை விட்டுறாதீங்க. கெட்டியா இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. அந்த காதல் தான் உங்களை வளர்க்கும், உங்களை வாழ்த்தும், உங்களை வந்து உயர்த்தும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் ஒரு அடுத்த உண்மை கதையோட, உண்மை சம்பவத்தோட வந்து சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரம்யா வர்மா. தமிழனாய் ஒன்றிணைவோம்.